Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிள் அண்ட் சீக்கிரமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியானது மாத்திரம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. காலை நேரத்தில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்பவும் ஈஸியான ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமாக நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சூடான பிறகு அது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நமக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதுக்காக 1 கப் அளவுக்கு கேரட்டும் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் வந்து 2 மீடியம் சைஸ் கேரட், அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியும் கேரட்டை ஆட் பண்ண பிறகு வெங்காயத்தோடைய ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி செய்கிற ரெசிபி பீஸ் புலாவ் தான். இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணி செய்யும்போது கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வெஜிடபிளே சாப்பிடாத பிள்ளைங்க கூட ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. கேரட்னால் எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இது போல் வெஜிடபிள் புலாவோ இல்லை வெஜிடபிள் ரைஸ் எது நீங்கள் செஞ்சாலும் கேரட் ஆட் பண்ணி செய்யும்போது வெஜிடபிள் வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. கேரட்டோட அளவு கூடவோ குறைவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் இது கூட வதங்கி வரும்போது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய பிள்ளைங்க வெஜிடபிள்ஸ் தனியாக சாப்பிட மாட்டாங்க செஞ்சு கொடுத்தா. இது போல் மிக்சர் ரைஸில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணல, ஸோ கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வதங்கிட்ட பிறகு இது கூட நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பவுடர் இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே எப்படி பிரியாணி மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி குக்கரில் வெஜிடபிளோட 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஊற வச்சுருக்க அரிசியும் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 1.5 கப் அரிசிக்கு. இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இது போல் மிக்சட் ரைஸோ இல்லை பிரியாணி செய்யும்போது தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சாதம் குழையாமல் டேஸ்டியாக கிடைக்கும். இப்போல்லாம் மிக்ஸ் கொடுத்த பிறகு நம்ம குக்கரோட மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா வடிஞ்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நம்மளோட சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடும். இது ஏன் இப்படி செய்கிறோன்னா, நம்ம இப்படி நீங்கள் கடைசியில் ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடும்போது மசாலா எல்லா அரிசிக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே வெந்து சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். முதலே நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிறதுலாம் அந்தளவுக்கு மசாலா பரவாமல் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வெந்து இறக்குன பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்தா தான் டேஸ்ட் ஈவனாக பரவும். ஸோ இது போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் தான் விட்டேன். எவ்வளோ உதிரி உதிரியாக டேஸ்டியான பீஸ் புலாவ் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்லையே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்று விசில் அதிகமாக விட்டோம்னா தீஞ்சிரும், விசில் கம்மியாக வச்சு இறக்கணும்னா தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக
உதிரி உதிரியான பிரியாணியோ இல்லை மிக்சட் ரைஸோ செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் டைமில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது அது சீக்கிரமாகவும் செய்யணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இது போல் நம்ம சீக்கிரமாக ஒரு லஞ்ச் ஹெல்த்தியாக ரெடி பண்ணிவிட்டு இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக கம்ப்ளீட் ஹெல்த்தி ஃபுட்டாக ஒரு பாயில்ட் எக் வச்சா போதும். சூப்பராக பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போல் சைட் டிஷ் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.